சந்திரபாகா மாண்டவிக்கு விவாகம் நடத்த எண்ணுகிறாள். முன்னவள் சீதைக்கு விவாகம் நடக்காமல் போகுமோ என்று அஞ்சுகிறாள். ஏன் நடைபெறாது? சீதையின் விவாகம் ஏன் நடைபெறாது? ஏன் சந்திரபாகாவின் சிந்தனைகள் மாறின? அவள் இவ்வாறு சிந்திக்க காரணம் என்ன? சாங்கஸ்யாவின் அரசராக தம் சகோதரர் குஷத்வஜருக்கு தாம் மகுடம் சூட்டிய தினம் முதல் அவள் மாறத் தொடங்கினாள். சீதை நிலம் முதித்தவள் ஆயினும் அவள் நம்முடைய புதல்வி அல்லவா? ஆனால் உள்ளம் அச்சம் கொள்வதற்கு ஆதாரம் தேவையில்லை. அது மட்டுமல்லாது, சந்ததியர் வருங்காலம் நலம் பெற வேண்டும் என சிந்திப்பதும் சரியே. சந்ததியரா? எனில் அவள் சந்ததி இல்லையா? சீதைக்கும் சந்திரபாகாவிற்கும் சம்பந்தம் இல்லையா? சிந்தையில் இச்சிந்தனை எவ்வாறு உதித்தது? சீதை ஜனித்த பிறகே அவளும் நலம் பெற்றாள். அவள் உதித்த பிறகல்லவா மாண்டவி ஸ்ருத கீர்த்தி அகிலத்தில் பிறந்தனர். சுனேனா, சந்திரபாகா ஐயம் ஒன்றை எழுப்பினாள். அதற்குரிய விளக்கம் நாம் தர வேண்டும். அவ்விளக்கம் மாண்டவி மற்றும் ஸ்ருதகீர்த்திக்கு வழிகாட்டுவதோடு ஊர்மலைக்கும் வழிகாட்டும். அனைத்திலும் முக்கியமாக சீதையின் வாழ்விற்கு வழிகாட்டும். நம்முடைய புதல்வியர் நால்வரும் பெற்றோரிடையே உதித்துள்ள சங்கடம் பற்றி சற்றும் அறியலாகாது. அவர்கள் வேதனை கொள்வதை விட பெரும் வேதனை வேறில்லை. அந்நால்வருடைய அன்பினில் குறை ஏற்படக்கூடாது. அறிவிற் சிறந்தவர் நால்வர். அருகில் இருந்தால் இன்னலை புரிந்து கொள்வார்கள். அது அவர்களுக்கு பாதகம் விளைவிக்கலாம். மனதில் திட்டம் ஒன்று உதித்துள்ளது.